நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உயர்ந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை விடுதலையாக்கினவரே, நன்றி அப்பா. ரட்சிக்கத்தக்க நாமம் உடையவரே, நன்றி அப்பா. மேலான நாமம் உடையவரே, நன்றி அப்பா. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில், ஆமென், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். பாடுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் ஒருவராய், ஹல்லேலூயா, சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சீருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சீருஷ்டித்தவர் இயேசுவே. கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஆமென், பரிசுத்தர். உயர்ந்தவரே பரிசுத்தர், ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். பாடுங்கள். ஆதியும், ஹல்லேலூயா, மேகாவுமானவர், இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வர. சேர்ந்து உயர்த்துவோம் அவர் நாமத்தை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே,
நீர் உயர்ந்தவரே. ஆமென். பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேங்க்யூ அப்பா. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. தேவரீ நீர் மகிமைப்படுவீராக. பாடு. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும். ஆமென். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள். துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு தூயவரே சுவை. ஹல்லேலூயா. துதிகன மகிமைக்கு பாத்திரரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஆமென் பரிசுத்தர். ஆவியானவரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். உம்முடைய நாமத்தை ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் சபையிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக. உம்முடைய மகிமையான செயல்களை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் கிருபையாய் அவர் சமூகத்திலே அவரை துதிக்கும்படி கொண்டு வந்த தேவன் நம் நடுவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கான ஆராதனை நம்மத்திலிருந்து வெளிப்படுவதாக. தேவன் மகிமைப்படுவாராக. தேவ சபையில தேவன் எழுந்தருளுவாராக. தேசத்தை தேவன் ஆளுகை செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு நாள் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருகிறீர். இந்த 15வது நாள் ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். விசேஷமாய் இந்த நாள் தேசம் முழுவதும் சுதந்திரத்தை கொண்டாடுகிற நாளாப்பா. ஆண்டவரே, உண்மையான சுதந்திரத்தை தருகிறவர் நீர், எங்களை விடுவிக்கிற தேவன், எல்லா கட்டிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவர். இந்த நேரத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். தேவரீர், எங்கள் தேசத்தில் நீர் ஆளுகை செய்வீராக. இன்னும் விடுதலையாக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் ஏறெடுக்கிற ஜபங்களிலே தேசத்திலே தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. தேசம் உம்முடைய நாமத்தை அறியட்டும், தேசம் உம்முடைய நாமத்தை உயரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி இருக்கும்போது தேசத்துக்கு சேமத்தை தருகிற தேவன், இந்த ஆராதனையிலும் ஆண்டவர் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நீரே நடத்துவீராக என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மாத்திரமல்ல, சபையை மாத்திரமல்ல, தேசத்தை ஆசீர்வதிக்கிறதாய் மாற கிருபை செய்யட்டும். தேவையான வார்த்தைகளை கொண்டு பேசி எங்களை பலப்படுத்தி உருவாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிற எல்லா தடைகளை மாற்றும் நீர் அழைத்து கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவங்களை தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றி எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க. ஆன்லைன் மூலமா இணைந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடத்திலே பிரசனத்திலே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையா இந்த 15வது நாளிலும் இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் சேர்ந்து
தேவனை ஆராதிக்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் தேசத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் உண்மையான சுதந்திரம், விடுதலை இன்னும் அநேக காரியத்திலே தேசத்திலே கிடைக்கவில்லை. காரணம், அந்த மெய்யான நாமம் உயர்த்தப்படுகிறது வரையிலும் ஹல்லேலூயா அந்த நாமத்தில தான் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கத்தக்க நாமம் வேற நாமம் ஒன்றுமே அல்ல. அது ஒரே நாமம், இயேசு என்கிற நாமம் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. சபை சரியாய் உயர்த்தினால், சபை அந்த நாமத்தை சரியாய் உயர்த்தினால் தேசத்திலே கர்த்தர் அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஒரு எலியா அவருக்காக சரியாய் நின்றபோது பாகால் தீர்க்கதரிசிகள் நடுவில் அத்தனை ஜனங்களை அந்த தேசத்திலே கர்த்தர் அவர் நாமத்தை உயர்த்துகிறதாய் மாற்றினது போல சபை சரியாய் இருந்தால் தேசம் சரியாய் மாறிவிடும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு அந்த நாமத்தை சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். நல்ல கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறையும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று ஆமே நாம் விடுதலை அடைவதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவே உயர்த்துகிறோம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம்
இயேசுவே நன்றி ராஜா. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான, எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராகப்பா. ஹalleluya. ஒரு விஷயம் கூட, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்ல கைகளை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேலான நாமமே, ரட்சிப்பை தருகிற நாமமே, விடுவிக்கிற நாமமே, உம்முடைய நாமம் தேசத்தில் உயரட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அந்த நாமம் உயர உயர உயர, ஆமென், விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஹalleluya. அவர் எழுந்தருளினால் போதும். தேசத்தின் நிலை நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் தேசம் சமாதானமாய் போகும் என்று பார்த்தா, ஆமென், ஒவ்வொரு நாளும் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹalleluya, துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஒரு பக்கம் துன்மார்க்கர்கள் பெருக பெருக, இன்னொரு பக்கம் நீதிமான்கள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவரே, துன்மார்க்கன் ஒழியணும், நீதிமான்கள் பெருகணும். ஆண்டவரே, நீர் எழுந்தருளினார் அவைகள் சாத்தியமாகும். சபைகள் அப்படி எழும்பட்டும் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், மனுஷர் சபை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு சபையை எழுந்தருளும், மனுஷ சபையை. ஹalleluya. இயேசுவே எழுந்தருளும், சபை கொத்தாசையாக இப்போ. ஆமென். சபை உமக்குள்ளே எழுந்தருளும், சபை. ஆண்டவரே, ஹalleluya. என் தேவன் எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். பாடுங்கள், எழுந்தருளும் தேவா. இந்த ஒரு வார்த்தை சத்தமா, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எங்கள் தேசத்திலே. நீர் எழுந்தருளும் போது, நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவா. நீதிமான்களோ மக்கள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவா. நீதிமான்களோ மக்கள் மகிழ்ந்து. கரங்களை உயர்த்தி, தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி
நீர் எழுந்தருளும் போது சமுத்திரம் எல்லாம் விலகி ஓடிடும். பர்வதங்களும் மெழுகு போல தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. தேவரீர் எழுந்தருளி, ஆமென், அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. தேசத்துக்கு தயை செய்யும், தேசத்துக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி எழுந்தருளும். எழுந்தருளும் ஆவியானவரே, பாடுங்கள். எழுந்தருளும் தேவா, என் தேவனே, ஆமே. மனுஷ சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். நீதிமான்கள் பெருகட்டும் ஆண்டவரே, நீதி செய்கிறவர்கள் பெருகட்டும் அப்பா. என் தேவனே, மனுஷ சபையை, ஹல்லேலூயா, துன்மார்க்கனை அற்று போக பண்ணுகிறவர், நீதிமான எழும்ப பண்ணுகிறவர், சபைக்கு ஒத்தாசையாக, சபைக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும். சபை உமக்குள்ளே, ஆமென், சபைக்கு ஒத்தாசையாக இப்போ ஆவியானவரே, ஓ எழுந்தருளும், எழுந்தருளும் தேவனே. இந்த வார்த்தையை சொல்லுவோம். எழுந்தருளும், 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 எழுந்தருளும் ஆவியானவரே, எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக, 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 எழுந்தருளும். உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எழுந்தருளுவீராக. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களோடு அந்த நாமத்தை உயர்த்துங்கள். அவர் எழுந்தருளும் போது சமுத்திரம் எல்லாம் விலகி ஓடும். ஆமை, தேசத்தில் உயர்ந்திருக்கிற பர்வதங்கள் உருகி போகும். தேசத்தில் உயர்ந்திருக்கிற சமுத்திரங்கள் விலகி ஓடும். தேசத்தில் உயர்ந்திருக்கிற பாவ கட்டுகள் விலகி ஓடும். தேசத்தில் உயர்ந்திருக்கிற அக்கிரமங்கள் விலகி ஓடும். தேசத்தில் உயர்ந்திருக்கிற அடிமைத்தனங்கள் விலகி ஓடும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனே, எங்கள் சபையிலே நீர் எழுந்தருளணும், எங்கள் தேசத்திலே நீர் எழுந்தருளணும்ப்பா. எல்லா குடும்பங்களிலும் நீர் எழுந்தருளுவீராக. லோராபாலா சந்தலரியா தரபலகதரியா தரபோ லேப்ரமாமா சந்தரபா கதரியா தரபா. உம்முடைய நாமம் உயரட்டும், 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 உயரட்டும். தேவரீ நீர் எழுந்தருளும். ஹல்லேலூயா. ரபல கதரி மனசந்தலர், நீர் மகிமைப்படுவீராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? அவர் மாத்திரம் உயர்த்தப்படுவாராக, அவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாய்களை திறந்தும் ஸ்தோத்திர சத்தங்களை உயர்த்தி, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அப்பா நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீர்கள்? தேசத்தில் அவர் நாமம் உயரட்டும், தேசத்தில் அவர் நாமம் உயர்ந்திருப்பதாக. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இயேசுவே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அந்த நாமத்தினாலே ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக, அந்த நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம், மகிமையான நாமம். ரிபாலா சந்தல ரியா தரபலபா. எல்லாரும் கொஞ்சம் துதிக்கலாமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களோடு, ஸ்தோத்திரங்களோடு, ஸ்தோத்திர
சுதந்திரங்களோடு சபை இந்த நாட்களிலே உயிர்மீட்சி அடைவதாக. சபையிலே தேவன் உயர்த்தப்பட்டிருப்பாராக. சபையிலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நான் என் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் உயர்ந்திருக்கும் போது ஜனங்களை என் பக்கம் இழுத்துக் கொள்வேன் என்றவர். ஆமென், ஆமென். சபைகளிலே இயேசுவின் நாமம் உயரட்டும், இயேசுவின் நாமம் உயரட்டும். ஓரி பலபோ சந்தலரியாதர பலபர பலபோ தரியாதரபோ இயேசுவே. ஓரி கபகதரியாதர பலபா இயேசுவே. உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே ஒரு விசை கூட இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஜீசஸ் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை, பிரஸ்தாபப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை, மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை. தேவனே, உண்மையான விடுதலை தேசத்தில் உண்டாகட்டப்பா. உம்முடைய ரட்சிப்பு தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. Glory kabala shandala. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்தி, மேலான நாம, வல்லமை உள்ள நாம, ரட்சிக்கத்தக்க நாம. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Hallelujah. Rakabala daraba shandalaria darabalaba lebrama makadarimana shandalaria dalareba. என் தேவன் பெரியவர், அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya. நம்முடைய பலிபீடங்களிலே அந்த நாமம் மகிமைப்பட சரியாய் அக்கினி எறிந்தால், ஆமென். ஹalleluya. எலியா வருகிறது வரையிலும் மற்ற ஜனங்களால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட கூட முடியல. ரீசன் என்னன்னா, அந்நிய பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ஆமென். 450 தீர்க்கதரிசிகள் பாகாலுக்காய் எழுந்து ஒவ்வொரு நாளும் தன் தெய்வத்தின் அக்கினி பெருக 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 உண்மையான தெய்வத்தை ஆராதித்த ஜனங்களுக்கு நிற்கவே முடியல. எனவே ஒரு எலியா, தேவனுக்கு முன்பாக நின்ற ஒரு எலியா, ஆமென், வந்து பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தில் சரியான அக்கினி பற்றின போது, ஆமென், பாகாலின் பலிபீடத்தில் அக்கினி ஒரு பொறி கூட வரல. ஒரே ஒரு நாள் எரிந்த அக்கினில இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டானா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலிபீடத்தில் அக்கினி எரிந்தால், ஹalleluya, ஆமென். ஏன் இன்னைக்கு தேசத்துல அந்நிய அக்கினி அதிகம் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால், எரிய வேண்டிய இடத்துல எரியல. எரிய வேண்டிய இடத்துல சரியா எரிஞ்சா எரியக்கூடாத இடத்துல எல்லாம் அணைந்து போகும். ஆமென். அது அணைகிறது வர, ஆமென், எத்தனை தேவ பிள்ளைகள் இருந்தாலும் ரட்சிப்பு தேசத்துல உண்டாகாது. ரட்சிப்பு உண்டாகணும்னா சபையிலே பலிபீடத்தில் அக்கினி எறிவதாக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அப்பா நாமத்தை உயர்த்த, நான் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சேர்ந்து அப்ப நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் பாடுங்கள். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே
செய்யட்டும். அவருடைய இரத்தம் தேசத்திலே சுத்திகரிப்பு உண்டாக்கட்டும். ஆமென், 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 ஆமென். அந்நிய அக்கினிகள் ஓயட்டும், அந்நிய அக்கினிகள் ஓயட்டும். அசுத்தங்கள் நீங்கட்டும், அக்கிரமங்கள் மாறட்டும், பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டும். ஆமென். மந்திரங்கள் எல்லாம் ஓயட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உராகபல சந்தலரியா தரபலபௌ சந்தரபௌ ரிகரபலகரபலபலபலபலப சந்தலரியாதரா. எகிப்தி மந்திரவாதிகள் தேவனுடைய விரலை கண்டது போல என் தேசத்திலே அத்தனை மந்திரவாதிகளும் உம்முடைய கரத்தை பார்க்கட்டும். என் தேசத்திலே உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா. இது கர்த்தருடைய செயல் என்பதை, இது கர்த்தருடைய கரம் செய்தது என்பதை தேசம் அறிவதாக. ராகபல சந்தரபலதரியாதரபா லேப்ரா கமல கஷியா தலரபலோ லேப்ரோ பல ஷலதரியா தலரபோ. மகிமை 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 உதித்தது தேசத்தில், மகிமை உதித்தது தேசத்தில். மகிமை பிரகாசிக்கட்டும். நீதியின் சூரியன் உதிப்பீராக, நீதியின் சூரியன் மகிமை படுவீராக. ஸ்ரீகரபலபலபலப சந்தலரியாதரபலபலபலப. Hallelujah, hallelujah, hallelujah.